எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கியமுடன் தமிழ் சங்கத்தின் தலைவராக எனது அருமை நண்பர் திருமிகு பழனிக்குமார் அவர்கள், செயலர் திரு ரவிக்குமார் அவர்கள், என்னை இதுகாலம் அறிமுகப்படுத்தி சென்றிருக்கும் புகழேந்தியவர்கள் மற்றும் கோயில் தமிழ் சங்கத்தின் நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் இங்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் அந்தமான் தமிழ் சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த வணக்கங்களை தெரிவிக்கிறேன். பெரும்பாலும் வெளிநாடுகளில் நடக்கும் இந்த மாதிரியான அமைப்புகளில் ஒரு ஸ்டார் வேலி இருக்கிற பேச்சாளர்களை மட்டும்தான் அழைத்து பேச வைப்பார்கள். நம்ம பழனிக்கு ரொம்பவே தைரியம், எந்த விதமான ஸ்டார் வேலையும் இல்லாத வெறும் தமிழ் இலக்கியம் மட்டுமே தெரிந்த என்னை அழைக்கிறார். ஸ்டார் வேலி இருக்கோ இல்லையோ, குவைத் தமிழ் சங்கத்திற்கு நான் செல்லவிருக்கிறேன் என்கின்ற ஒரு தகவல் கசிந்ததும் எனக்கு ஒரு ஸ்டார் வேல்யூ கிடைத்துள்ளது. அதற்காக குவைத் தமிழ் சங்கத்திற்கும் இந்த தமிழுக்கும் சிறந்த நன்றிகளை தெரிவித்துள்ளது. எல்லை தாண்டிய தமிழ் என்பதாகத்தான் தலைப்பு தந்திருக்கிறார்கள். தமிழுக்கு ஏது எல்லை? தமிழுக்கு ஏது எல்லை? தமிழுக்கு எல்லையே இல்லை. எனக்கு இந்த தலைப்பை பற்றி பேசுவதற்கு எல்லையில்லாத நிகழ்ச்சி. சற்று முன்னர் உங்கள் முன் ஒரு பாடல் வந்தது. ஒவ்வையார் பாடிய பாடலா, கே.வி. சுந்தரம் பாடல். இறைவனே கட்டளையிடும் பாடல். ஏர்மையில் ஏறு என்று கட்டளையிடுவார். சாதாரணமாக கட்டளையிட்டால் இறைவன் ஒத்துக்கொள்ள மாட்டான். தமிழ் மூலம் கட்டளையிட்டால் இறைவனே இறங்கி வரும். சாதாரணமா கவுண்டமணி செந்தில் காமெடியில தீவெட்டி தலையா அப்படின்னா கேள்விப்பட்டிருக்கோம். இறைவனை தேவார பாடலில் தீவெட்டி தலையா என்று பாடப்பட்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை. தமிழால் மட்டும்தான் தெரியும். இங்க இவ்வளவு நேரம் தொகுத்து வளர்ந்து கொண்டிருக்கும் படவா, இறைவனை படவா என்று அழைக்க முடியுமா யாராவது? அதுவும் நடந்திருக்கிறது. இறைவனை என்னவென்று பாடுவது? பித்தா என்று, பித்தனை என்ற சூரிய தமிழ், எல்லையெல்லாம் கடந்து நிற்கின்ற தமிழ். அதுதான் கல் தோன்றி முன்தோன்றா காலத்தில் முன்தோன்றிய மூத்த தமிழ். மனிதனாக இல்லாத காலத்திலே மனிதனுக்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தது தமிழ். ஒரு கோடு போட்டு அந்த எல்லைக்குள்ளார தமிழனை நிறுத்திவிட முடியாது. எல்லை தாண்டி வந்தான் தமிழன். ஒரு எல்லைக்குள் இருக்கவே முடியாது. கம்பராமாயணத்தில் ஒரு காட்சி வருகிறது. எல்லாருக்கும் தெரிந்தது, கம்பர் ராமாயணத்தை வடமொழியில் இருந்துதான் மொழிபெயர்த்தார். அப்படிப்பட்ட மொழிபெயர்த்து ராமாயண காவியில் என்ன இருக்குமோ அதுதான் வரும். அங்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் லக்ஷ்மண் ரேகை என்று ஒரு ரேகையை லக்ஷ்மணன் இடுவார். சீதை அதை தாண்டாமல் இருக்க வேண்டும், ஆனால் தாண்டிவிடுவார். கம்பர் அதை தமிழ் படுத்தும் போது அந்த எல்லை கோடியில் அவருக்கு சிக்கல் வருகிறது. அவரை மட்டும் எப்படி எல்லையில் அடைக்க முடியும்? முடியாதல்லவா? ஒரு எல்லை கோடுவை ஏன் போடுவானேன், அதை சீதையை ஏன் தாண்ட வைப்பானேன் என்று அந்த கதையில் அந்த எல்லை கோட்டு பிரச்சனையை இல்லாமல் எழுதியிருக்கிறார். எல்லை கோடு தேவையில்லை என்றுதான் நினைத்திருக்கிறார். நான் தூங்கிய போது எனக்கு ஒரு கனவு வந்தது. அதில் கம்பர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். கம்பர் தூங்கும் பொழுது தமிழை தமிழ் அன்னை என்று சொல்கிறோம். தமிழ் அன்னை என்று சொல்வது போல தமிழையே தமிழ் அன்னை என்று சொன்னால் அதில் வரும் வார்த்தைகள் அழகிய தமிழ் மகள். அந்த அழகிய தமிழ் மகள் ஒருவர் வருகிறார். எல்லா வார்த்தையை பற்றியும் பாடல்கள் வருகிறது. என்னை பற்றி எதுவும் எழுத முடியாது. ஏன் எழுத முடியாது? எழுதுகிறேன். ஒரு பெயர் என்ன என்று கம்பர் கேட்கிறார். அழகிய தமிழ் மகள் சொன்ன பதில் ஐயோ. ஒரு படவா என்பதை எல்லாரும் திட்ட மாதிரி சொல்லிக்கோ. ஐயோ என்பது ஒரு அமங்கல சொல்.
ஐயோ என்பதை எந்த பாடலாசிரியரும் எந்த கவிஞனும் ஏற்றுக்கொண்டதில்லை. ஒரு பாடலில் இருப்பது கம்பர் அதனை மாற்றி யோசிக்கிறார். சாதாரண பாடலுக்கும் ஒரு கவிஞனுக்கும் உள்ள வித்தியாசம் இருந்தால் படைப்பாளர் அவனால் எதையும் சாதிக்க முடியும், எதையும் படைக்க முடியும். ராவணன் வடிவத்தை சொல்லும் போது மையோ நரகதமோ மரிகடலோ எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு கடைசியாக ஐயோ என்று படவா கோபி என்ற எப்படி சொல்கிறார்களோ அந்த காலத்தில் இருந்திருந்தால் கம்பருக்கும் படவா கோபி மாதிரி ஐயோ கம்பர் என்று சொன்னாலும் சொல்லியிருக்கலாம். நல்ல வேலை சொல்லாமல் விட்டார்கள். பேச்சு பேச்சு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோட்டை தாண்டி நீ வந்துடக்கூடாது, நானும் வந்துட மாட்டேன். மிமிக்ரி பண்ணுவேன்றாரு. வடிவேல் மிமிக்ரி இதுவரைக்கும் வரல. எல்லைக்கோடுக்கு ஒரு எல்லைக்கோடு வச்சு விட முடியாது. பேச்சு பேச்சாத்தான் இருந்தாங்க. தமிழும் முதலில் பேச்சு பேச்சாகத்தான் இருந்தது. பின்புதான் எழுத்துக்கள் ஆரம்பமானது. கிறிஸ்து பிறப்பதற்கு 1000 வருடங்களுக்கு முன்பாகவே இலக்கணத்தை வகுத்து தந்தவன் தமிழ். எப்படி இருக்க வேண்டும், ஒரு மொழி எப்படி இருக்க வேண்டும், எப்படி பாடல்கள் பாடப்பட வேண்டும் என்று 1000 வருடங்களுக்கு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே சொல்லியிருந்தால் எத்தனை வருடங்களாக தமிழ் கலந்திருக்க வேண்டும். ஒரு சீரிய முறையில் இல்லாமல் இருக்கிறது, அதை சீரிய முறையில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லியிருக்கிறார். இவ்வளவு வரலாறுகள் இருக்கின்றன. ஆனால் அந்த வரலாறு கொஞ்சம் மறந்திருக்கிறார். அந்தமான் தமிழ் சங்கத்திற்கும் குவைத் தமிழ் சங்கத்திற்கும் சிறிது வேறுபாடுகளை நான் பார்க்கிறேன். 2 நாட்களாக பார்த்த வரையில் குவைத் வாழ் தமிழர்கள் தமிழர்களாகவே வாழ்ந்து வருகிறார்கள். அந்தமானில் அது இல்லை. ஏனென்றால் இங்கு வருபவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் நான் பார்த்தவரை 30-40 வருடங்களாகத்தான் இங்கு இருக்கிறார்கள். அடுத்த தலைமுறை இங்கு இருப்பதில்லை. அந்தமானை பொறுத்தவரை அப்படி முதல் தலைமுறை தமிழ் பேசி எழுத படிக்க தெரிந்த நபர்களாக இருக்கிறார்கள். அடுத்த தலைமுறை திக்கி திணறி தமிழ் பேசுகிறது. அதற்கு அடுத்த தலைமுறை என்னுடைய அப்பா அம்மா தமிழ்காரங்க அப்படின்னு வேறு ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லும் நிலைமை தான் இருக்கிறது. இந்த நிலை குவைத்தில் இல்லை என்றுதான் தெரிகிறது. சாதாரணமாக நேற்று கூட ஒரு ஹோட்டலில் பேசிட்டு இருந்தப்போ வாயிலிருந்து வந்துடுச்சு, எப்படி எல்லாருமே தமிழ் பேசிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு வெளிநாடு வாயிலே கேள்வி, எல்லாருமே தமிழ் பேசுறாங்க. திருமதி சகோதரி முத்துக்குமார் அவர்கள் தான் சொன்னாங்க, ஏன் எப்படி கேட்குறீங்க, தமிழ்காரங்க பேசுவாங்க, தமிழ்காரங்க தமிழ் தான் பேசுவாங்க அப்படின்றத குவைத்தில் வந்து தான் கேட்க முடியும். தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. தமிழ்நாட்டு தமிழையும் தாண்டி வேறு அந்நிய மொழிதான் ஆதிக்கம் செலுத்துகிறது. எல்லையை தாண்டிய தமிழுக்கு என்னவெல்லாம் இருக்கிறது, என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதற்கு பெரிய பெரிய பட்டியல் எல்லாம் போடணும். அரசாட்சி செய்தவன் தமிழன், அணைகள் கட்டியவன் தமிழன், எல்லாமே தமிழுக்கு தான் நடந்திருக்கிறது. மிகப்பெரிய கோபுரங்கள், அதன் மேல் நீதானி பெஞ்சமின் பிராங்க்லின் என்பவர் கண்டுபிடிப்பதற்கு பல வருடங்களுக்கு முன்பாகவே கண்டுபிடித்தவன் தமிழன். கடலில் வந்தவன் தமிழன், கடலை அழுந்தவன் தமிழன். அரேபியா வரைக்கும் கடல் பயணம் நடந்திருக்கிறது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு கரிகாலன் சோழன் தான் எதிர்க்கிறார். நிக்கோபார் தீவுகளுக்கு பெயரை இட்டவனை சோழன் தமிழன். இவ்வளவு பெரிய எல்லையை கடந்து விருந்து இருந்திருக்கிறார். குமரி கண்டம் என்று ஒன்று இருப்பதாக தான் படித்து வருகிறோம். குமரி கண்டத்தில் ஒரு பக்கம் ஆஸ்திரேலியா முதல் இன்னொரு பக்கம் ஆப்பிரிக்கா வரை நீண்ட நெடிய ஒரு தமிழ் தேசமாகத்தான் இருந்தது தமிழ் தேசம். இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குறுகி வேறு ஒரு மொழியில் தான் ஆட்சி செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நிலை வந்தது. இந்த நிலை மாறாதா என்ற ஏக்கத்தில் தான் நான் இருந்தேன். குவைத் தமிழ் சங்கம் அதற்கு ஒரு வாய்ப்பு எனக்கு தந்திருக்கிறது. குவைத்திற்கும் அந்தமானுக்கும் ஒரு உறவு பாலம் அமைந்திருக்கிறது. இந்த உறவு பாலத்தை மீண்டும் மீண்டும் தொடர்வோம்,
தொடர்வோம் என்று உங்களுக்கு மீண்டும் உறுதி கூறி, உங்களுக்கும் எனக்கும் உள்ள நேர இடைவெளி நேரத்தை எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு இசைத்தமிழ் வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் ஒரு விளம்பர இடைவெளி போல் வந்திருக்கிறோம். இடையை பற்றியும் தமிழருக்கு தெரியும், இடைவெளி பற்றியும் தெரியும், விண்வெளி பற்றியும் ஆராய்ச்சியும் விடுத்திருக்கிறான் தமிழன். ஆக உங்களுக்கும் இந்த பல்சுவை விருந்துக்கும் நடுவே நான் மீண்டும் ஒரு இடைவெளியாக இருக்காமல் இந்த எல்லைப்பட்டி இத்துடன் முடித்து மிகப்பெரிய குவைத் தமிழ் சங்கத்திற்கு நன்றியை கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.